உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற அந்த சலசலப்பை ஊதி பெருசாக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருந்ததே இல்லை. நீங்கள் கடந்த கால வீடியோக்குள்ளுமே எடுத்து பார்க்கலாம். அந்த காணொலிகளில் நம்ம என்ன பதிவு செஞ்சுருப்போம் அப்படின்னா, கட்சிக்குள்ளே நடக்கிற ரொம்ப இயல்பாக கட்சிக்குள்ளே நடக்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் அது பார்ப்பவர்களுக்கு அது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா தெரியலாம். அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஊர்தி பெருசாக்க நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கு, இவர்கள் எந்த அடிப்படையில் அதை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் அதை நம்ம பேசியிருப்போம். அந்த அடிப்படையிலும் தான் இப்போவும் நம்ம அதே எண்ணத்தோடு தான் இந்த காணொலியில் நம்ம இது குறித்து நம்ம பேச போகிறோம். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பாமகவிலிருந்து தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. நிறுவனராக ஐயா ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு. ஆனால் பல பேருக்கு தெரியாது, பல பேர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை அன்புமணி தலைவரான பிறகு பல பேருக்கும் ஓகே ராமதாஸ் மூத்த தலைவர் போல இருக்குது, அன்புமணி தலைவராக இருக்கிறார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ராமதாஸ் நிறுவன தலைவர். அதற்கு முன்பாகவே தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜி.கே. மணி அவர்கள் தான். ஜி.கே. மணி அவர்கள் இப்போது கௌரவ தலைவராக இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை அதிரடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்து அன்புமணி அவர்களுக்கு வேற ஒரு பொறுப்பை மாற்றி வழங்கியிருக்கிறார். அது பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹைலைட் பண்ணாங்க. நாம கூட அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பதவி நீக்கம் கிடையாது, அது ஒரு பொறுப்பு மாற்றம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். பொன்முடி அவர்களுடைய பதவி நீக்கம் கூட ஹைலைட்டாக பேசப்பட்டது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டது ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்டது பல்வேறு ஊடகங்களால். இந்த ஒரு நிலைமையில தான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக நியமித்திருக்கிறார். இந்த நியமித்ததுக்கு பிறகு அந்த ஒரு சமயத்திலேயே ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த முடிவு அப்படிங்கிறது பாமகவுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இருந்துமே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் அங்கே இருக்கிறவர்கள் நபர்களிடம் விசாரித்த செய்தியாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே இது எப்படியோ ஐயா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கும் ஐயாவுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு டசல் அப்படிங்கிறது எனக்கு சரியாக நினைவு இருந்தால் டிசம்பர் 28 புதுச்சேரியிலே புத்தாண்டுக்காக ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. பாமக சார்பில் பாமகவுடைய கட்சியினரிடையே ஒரு பொதுக்குழு நடத்தியிருந்தாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் பரசுராமனை கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனடியாக அங்கேயே தன்னுடைய அதிருப்தியை ஆட்சேபனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கிறாரு. கட்சியில் சேர்ந்து ஒரு 4 மாதமே ஆன ஒருத்தரை இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் நியமிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத அங்கேயே வெளிப்படுத்துகிறாரு. இந்த டிஸ்கஷன் அவர்களுக்கு முன்பே நடந்திருக்கலாம், ஆனால் அது ஏன் மேடையில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருந்தது. இருந்தும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை டிஸ்கஷன் முன்னாடியே நடந்திருந்தா கூட அங்கே சொன்ன அதே பாயிண்ட்டை இங்கேயும் சொல்லி ஆகணும், இங்கேயும் நம்ம மௌனமாக இருந்துட முடியாது, நம்முடைய கருத்தை பதிவு செஞ்சிடும் அப்படிங்கிற ரீதியில் சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் உட்கட்சி விவகாரமாக இருக்குது. இருந்தும் அங்கே ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, கட்சி நான் வழி நடத்துகிறேன், என்னுடைய முடிவை கேட்டு இருந்தா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதிலுக்கு அதே மேடையிலேயே என்னுடைய அலுவலகம் பனையூரில் இருக்குது, அங்கே என்னை பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதை வச்சுக்கிட்டு பாமக உடையுதா ரெண்டாகுதா, பாமக இனிமேல் காலி இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அடுத்த சில நாட்களிலேயே, சில மணி நேரங்களிலேன்னு கூட சொல்லலாம், உடனடியாக தைலாபுரத்தில் மூத்த தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து இதை பற்றி பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார், எப்போவுமே எங்களுக்கு ஐயா தான், மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் எங்களுடைய ஐயா. அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு ஜனநாயக கட்சிங்கும்போது ஒரு விஷயம் இப்படி காரசாரமாக இருக்க தான் செய்யும், எல்லோரும் மாற்றி ஒரு ஒப்பீனியன்ஸை பேச தான் செய்வோம், இதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, அது எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற விவகாரம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனுடைய பிறகும் இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன நடந்தது, எதனால் ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு முடிவை அறிவித்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து செயல் தலைவராக நியமித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்புகிறாங்க. இது ஒரு நிலைமையில், இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் பாமக தொண்டர்கள் அல்லது பாமக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் இது ஏற்கிறார்கள் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாலும் கூட ஒரு சில பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க போல இருக்குது. அதில் ஒருவராக பாமகவுடைய பொருளாளராக திலகபாமா இருந்திருக்கிறார். அவங்க தம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ராமதாஸ் அவர்கள் இது போன்று எடுத்திருக்கிற ஒரு முடிவு, இது வரைக்கும் அவர் எந்த தவறான முடிவுமே எடுத்ததே இல்லை, இது ஒரு தவறான முடிவு, ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டார் அப்படின்னு ஒரு ஆதங்கமாக உள்ள குமுறலாக ஒரு பதிவை திலகபாமா பதிவிட்டிருக்கிறார். அவங்க பதிவிட்டிருக்கிற இந்த பதிவுக்கு பாமக தரப்பிலிருந்து அதனுடைய செயலாளர்களில் இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர்களில் இருக்கிற முக்கியமான நபராக வடிவேல் ராவணன் அவர்கள்
தம்முடைய அதிருப்தியும் கண்டனத்தையுமே தெரிவிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, திலகபாமா இப்படி நெஞ்சிலே வஞ்சக எண்ணத்தோடு பேசுகிறாங்க. இப்படி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதியை, ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரே தலைவராக மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் இருக்கிறாரு. அவரோட நான் 30 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக பொறுப்பில் இருக்கிறேன். வடிவேல் ராவணன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் இப்படி போகிற போக்கில் தடாலடியாக விமர்சிக்கிறாங்க பாமக திலகபாமா. இவர்கள் இப்படி தான் ஏற்கனவே பாமக சொந்தங்களை பாமகவிலிருந்து விரட்டி அடித்தவங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறார் வடிவேல் ராவணன் அவர்கள். திலகபாமா மேலே இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. பாமகவுடைய முக்கியமான சொந்தங்களை விரட்டி அடித்தவங்க திலகபாமா அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது போன்று கூட இருந்தே கொல்லக்கூடிய நோய் இவங்க, நேற்று முளைத்த காளான் இவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. அதில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. கலைஞர் அவர்களே பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அன்புமணி ராமதாஸுக்கும் தைலாபுரத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து தைலாபுரத்துலேருந்து எப்போ தைலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைஞர் வந்து வெயிட் பண்ணுவார். ஏன்னா இவர்களுடைய முடிவுக்காக கலைஞர் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணிக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அவர் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திலகபாமா அவர்கள் ஒரு தோழர் அல்ல, அவங்க ஒரு மேட்டுக்குடியினம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை வடிவேல் ராவணன் வைக்கிறாரு. இப்படி முன்வைத்தவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி நேற்று முளைத்த காளான் அவர்கள், அதாவது கலைஞர் போன்ற ஒரு அரசியலில் மூத்த தலைவர்களே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முடிவுக்கு காத்திருந்து அந்த என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நேற்று முளைத்த காளான்லாம் இப்படி விமர்சிக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை, முடிஞ்சால் நீங்களே பதவி விலகிக்கிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு கருத்துக்களை வடிவேல் ராவணன் முன்வைக்கிறாரு. திலகபாமாவுக்கு இப்படியான ஒரு பதிலடியை அவர் கொடுக்குறாரு. திலகபாமாவை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ராமதாஸ் அவர்களுடைய தமிழை தேடி இயக்கமாகட்டும், காவிரி போராட்டமாகட்டும், பல மகளிர் சுய உதவி குழுவினருக்கு நலத்திட்டங்களை செய்கிறது, மது ஒழிப்பில் முதன்மை பங்கெடுத்து எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்குதோ முக்கியமான இடத்துலலாம் வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல, பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போதைப் பொருள்கள், மது ஒழிப்பு, டாஸ்மாக் விஷயங்கள்லாம் வந்து அகற்றுவதற்கு முக்கியமான முன்னெடுப்பை செஞ்சவங்க. தாழ்த்தப்பட்ட விருதுநகரில் 2022 தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்த கூட்டு பாலியல் பலாத்காரம், அந்த ஒரு சமயத்தில் திலகபாமா மிக முக்கியமாக பேசப்பட்டார். ஏன்னா அவங்க முன்னெடுத்த கவன ஈர்ப்பு போராட்டம் தான் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அதுவும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து இவர்கள் திலகபாமா இதை செய்வது அப்படிங்கும்பொழுது உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமூக நீதிக்கான கட்சி தான்ப்பா அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு அவர்களுடைய போராட்டம் இருந்தது. ஐநா சபை வரைக்கும் பெண்களுடைய, கிராமப்புற பெண்களுடைய மேம்பாடுகள் குறித்து பேசினவங்க தான் திலகபாமா. எழுத்தாளரும் கூட, கவிஞரும் கூட நிறைய கட்டுரை, கவிதை தொகுப்புகள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்க அரசியல் இயக்கத்தோடு இணைத்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இவ்வளோ தூரம் களப்பணியாற்றி கொண்டு வருகிறார். அவங்க அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து இந்த கருத்தை ராமதாஸை நோக்கி முன் வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து தான் வடிவேல் ராவணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள் இப்படி சொல்வது அப்படிங்கிறது ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாமல் சொல்கிறாங்க. நெஞ்சிலே வஞ்சக எண்ணத்தை வைத்துக்கொண்டு இப்படி திலகபாமா பேசுகிறாங்க அப்படிங்கிறதோடு இல்லாமல் மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்கிறாரு. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொந்தங்களை விரட்டி அடித்தவங்க, கூட இருந்தே கொல்லக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது, எதன் காரணமாக இந்த விவகாரங்கள் இப்போது பேசப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னா, பழங்காலத்தில் இது வந்து சாதி கட்சியாக திகழ்ந்த ஒரு கட்சி அப்படின்ற பேச்சு இருந்தது. இன்றைக்கு தொடர்ச்சியாக திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்னிலையை வைத்து கொண்டிருக்கிற கட்சிகளாக எல்லா கட்சிகளும் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்தும் அந்த கட்சிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது, நாம் தமிழர் ஒரு பக்கம் திமுகவை நேரடியாக விமர்சிக்கிற அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதே போன்று தான் பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து வந்தாங்க. ஒரு புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி வரை ஆனாலும் கூட அந்த நாடாளுமன்றம் வரைக்கும் சென்று ஓபிசி இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு, பல்வேறு விஷயங்களை வந்து அது குறித்து வலுவான அழுத்தத்தை பதிவு செஞ்சுட்டே வராரு. மிகப்பெரிய கவன ஈர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி விதைத்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அன்புமணி ராமதாஸ் காரணம். அதே அன்புமணி ராமதாஸ் அண்மையில் ஒரு மேடையில் பேசும்பொழுது வன்னியர் சமூகத்தையும் பறையுடி சமூகத்தையுமே வந்து பிரித்தாளக்கூடிய அந்த சூழ்ச்சியை செஞ்சு தான் இவ்வளோ நாள் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தார் மிகப்பெரிய மேடையில். அது மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மேடையில்
கீழே இருந்த தொண்டர்கள் எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக கத்துனாங்க. ஏன்னா அவர்களுக்கும் அதில் அவ்வளோ பெரிய விருப்பம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே இதை மறைந்த ஆம்ஸ்ட்ராங் செய்யும் பொழுது செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பதிவும் இருக்குது. அதே போன்று இப்போ அதே முன்னெடுப்பை அன்புமணி ராமதாஸ் பேசும்பொழுது அந்த தொண்டர்களிடத்திலே ஒரு உற்சாகம் இருந்தது. ராமதாஸும் அப்படித்தான். அவர் பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் சிலை திறந்தது தொடங்கி பல்வேறு சூழல்களிலும் வந்து சமூக நீதிக்காகவும் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சொல்லி திருமாவளவன் அவர்களோடு இணைந்து முன்னெடுத்த முடிவுகளாகட்டும், ஈழத்தமிழ் நிலைப்பாட்டில் அவருடைய முடிவாகட்டும், குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு, இது வரைக்கும் இப்படி தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே முன்னெடுத்துகிட்டே வந்த ராமதாஸ் அவர்கள் அண்மையிலே தமிழ்நாட்டை ஒரு 10,000 பேர் கொண்ட தமிழர் அல்லாதோர் ஆள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் போது தான் நேரடியாக ராமதாஸுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமான முரண்பாடு உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்போது ஸ்டாலின் அவர்களை நோக்கி ராமதாஸ் அவர்கள் ஒரு சொல்லி அழுத்து போச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, குறிப்பாக வன்னியர்களுடைய அந்த 10.5% இடஒதுக்கீடு, இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்ககிட்ட முன் வச்சு எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லும்பொழுது அவருக்கு இப்படி தான் வேறு வேலையில் பேசிகிட்டே இருப்பாருங்கிற மாதிரியான கருத்து ஸ்டாலின் தரப்பில் இருந்து வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களாகட்டும், குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இவர்களுடைய கோபத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாடி 2026 அப்படிங்கிற ஒரு கோல் இருக்குது. அதை நோக்கி போக வேண்டிய அந்த கட்சி ரீதியான தேர்தல் ரீதியான அந்த ப்ராசஸ், அந்த முன்னேற்றம் எப்படி இருக்க வேண்டும், நகர்வு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல தான் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த தீர்மானத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் தான் இதுதான் அப்படிங்கிறது தான் பார்வையாளர்கள் நமக்கு செய்தியாக இருக்குது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது யாருடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அதை எதிர்கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலம் ஒன்று. இன்னொன்று, அந்த கட்சிக்கு பலம்ங்கிறத தாண்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, அந்த கட்சியை நம்பக்கூடிய, அந்த கட்சியை வரவேற்கக்கூடிய, அந்த கட்சியை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மக்கள், அந்த சமூக மக்களாகட்டும், இல்லை அந்த பகுதி மக்களாகட்டும், அவர்களை விரும்பக்கூடிய அந்த தொண்டர்களாகட்டும், இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதுபோன்று அதையெல்லாம் சரி செஞ்சு தான் இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க முடியும். ஸோ தமிழகத்தில் மக்கள்கிட்ட அவனுடைய எண்ண ஓட்டம் எதுவாக இருக்கிறது, எந்த கட்சியை ஏற்கிறார்கள், எந்த கட்சியை புறக்கணிக்கிறார்கள், பெரும்பான்மை மக்கள் எந்த கட்சியை ஏற்க தயாராக இருக்கிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஆல்ரெடி ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, சமூக நீதியாகட்டும், சமூக நல்ல இணக்கங்களாகட்டும், அதாவது வேறு சமுதாய மக்கள் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிற அதுவாகட்டும், குறிப்பாக வன்னியர்களுடைய இடஒதுக்கீடாகட்டும், இது போன்ற ஒரு விவகாரங்களில் எந்த கட்சி ஃபேவராக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்திருக்கு அல்லது இந்த கொள்கைகளுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தான் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியும். கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த 10.5% பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினராலும் சரி, வன்னியர்களாலும் சரி, பெரும்பாலும் வரவேற்பை பெற்றிருந்தது. இன்றைக்கும் 13 தொகுதியில் எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக நிற்கிறாரு அப்படின்னா, அவர்களை நம்பி நிற்க முடியுது, வன்னியர்களை நம்பி நிற்க முடியுது அப்படின்னா, அதற்கு எடப்பாடி அவர்கள் வன்னியர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கன்சிடரேஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதனால் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் இணைவது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் அன்புமணி ராமதாஸ் எம்பி காலம் முடிவடையும் பொழுது ஸோ அதற்கு தகுந்த ஒரு கூட்டணியில் இருந்தால் தான் நாம் வந்து நம்முடைய குரலை உரத்த குரலாக பதிவு செய்யும் அப்படின்னா நம்ம ஒரு தேசிய ஜனநாயக கட்சியோடையதான் இணையணும். அது நிச்சயமாக காங்கிரஸ் இல்லை, ஏன்னா அவங்க திமுகவோட இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம திமுகவோடய சேர்ந்துட்டு போயிடலாம். ஸோ அப்படிங்கும் பொழுது பாஜக தான் அன்புமணியுடைய சாய்ஸாக இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இந்த ஒரு முரண்பாடு இவர்களுக்குள்ளே நிலவுகிறது அப்படிங்கிறதையும் வந்து பேசுகிறாங்க. எது எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஒரு விவகாரங்கள் 2026 நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை பலப்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி உட்பட்ட பல கட்சிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு. ஸோ இந்த பார்வையில் பார்க்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் மெல்ல மெல்ல தமிழ் தேசிய பார்வைக்கு முழுமையாக வருகிறாரா? ஏற்கனவே ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் வந்து பற்றி மூத்த தமிழ் தேசியவாதிகள் சொல்லும்போது, நாங்கள்லாம் இவங்ககிட்ட இருந்தால் தமிழ் தேசியத்தை கற்றுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இவர்கள் பிற்காலத்தில் திராவிடம், அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க. கட்சி ரீதியாக அப்படி போயிருக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியாக ராமதாஸ் அவர்கள் இப்போது தமிழ் தேசிய கருத்தியில் நேரடியாக பேசுகிறாரா? பெரியவர் தோழர் தமிழரசன் குறித்த ஒரு நூல் விழா, அந்த நூல் விழாவை வந்து கௌதமன் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியிலுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் பால் அவர்கள் பேசும்பொழுது திராவிட கட்சி அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணி நேரடியாக விமர்சிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு, சலசலப்பு ஏற்பட்டது. ஸோ அப்போ அவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகிவிட்டதா அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட வந்தது.
நிச்சயமாக இன்றைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்லாம் சொல்லும்போது கூட எங்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக எங்களுக்கு விதை போட்டவர்களாக திருமாவளவன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சிகள் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுட்டே வந்திருக்கும்போது இவங்களுக்கும் அது நினைவு இருக்கும் இல்லையா, ஓ நம்ம அப்படி தான் இருந்தோமா ஒரு ஃபார்மில் அப்படின்ட்டு. இன்றைக்கும் மூத்த அரசியல் பார்வை உள்ளவர்கள், குறிப்பாக இவங்களுடைய சமூகத்துடைய பின்னணியிலிருந்து நான் சொல்கிறேன், அச்சமில்லை மாத இதழாசிரியர் இறைவன் ஐயா, நான் இறைவன் அவர்கள்லாம் சொல்லும் பொழுது கூட, அதேபோல் பொன்பரப்பி அரசேந்திரன் தமிழரசனுடைய இயக்கத்தில் இருந்தவர், இவங்கெல்லாம் சொல்லும்போது கூட வன்னியர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக இவங்க பூர்த்தி செய்கிறாங்களா? சமூக நீதி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு படி மேலே போய் மற்ற சமூகங்களுடைய நீதிக்கு தான் துணை போகிறீங்க, ஆனால் வன்னியர்களுடைய சமூக நீதிக்காக இன்னும் உறுதிப்பட நிற்கிறீங்களா? போதலையே, போதாமையோடு இருக்கே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டையே வைக்கிறாங்க. இன்னும் நேரடியாக திமுக தான் அல்லது திராவிட கட்சிகள் தான் இந்த சமூக இணக்கங்கள் குலைவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னவங்களாம் விமர்சிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது ராமதாஸுடைய ஒரு நிலைப்பாடு இப்போது மிகவும் கூர்மையாகி தமிழ் தேசியம் அப்படிங்கிற களத்துக்கு வந்து நிற்கிதா? அதே போன்று அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயகம், அது இந்திய தேசியம் அல்லது பாஜகவுடைய அந்த தரப்பில் போய் நின்றுட்டு அவர் அப்படி கட்சியை இந்திய அளவிலான ஒரு ஜனநாயக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோடு இணைந்து நடத்தி அந்த பலத்தை வைத்து இங்கே திமுக போன்ற கட்சிகளை எதிர்கொள்வதற்கு நினைக்கிறார்களா? ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பில் இருந்து பல்வேறு விஷயங்களையும் முன்னெடுத்த அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கைகளை அறுதிபட பேசணும் அப்படின்னா அதற்கு உண்டான இடத்துல இருக்கணும், அதுக்கு வலுவான ஒரு இடமாக சென்ட்ரல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்குள்ளாராக கட்சிக்குள்ளே வெடித்த ஒரு சில முரண்பாடுகளாக திலகபாமா பேசியதும் அதற்கு வடிவேல் ராவணனுடைய ரிப்ளைவும் மிக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயமா இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் முன்பே சொன்னது போல் நாம் ஒரு பூதாகரைப்படுத்தி இட்டுக்கட்டி பேசணும்னு நினைக்கல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதுக்கு உட்கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விவகாரங்களையுமே அவர்களே தன்னைத்தானே தகவமைச்சக்கூடிய சரி செய்யக்கூடிய அந்த ஆளுமைகளும் தலைவர்களும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நாம் யாரும் அதை பற்றி பேசுவதற்கான அவசியமே இல்லாத அளவுக்கு அவர்களே அதை விரைவில் சுமூகமாக முடித்து தீர்வு காணக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் தான். அப்படிங்கிற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அடுத்தடுத்த நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் பொறுத்திருந்து கவனிப்போம். இன்னொரு தருணத்தில் நம்ம இது குறித்து விரிவாக பேசுவோம். நன்றி.